தங்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை திரும்ப செலுத்த விஷாலுக்கு உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் கடனை திரும்ப செலுத்தவில்லை என தன் மீது லைகா நிறுவனம் அவதூறு பரப்புவதாக விஷால் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். லைகா நிறுவனத்தை தவிர வேறு எந்த நிறுவனத்திடமும் கடன் பாக்கி வைக்கவில்லை என்றும் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை திரும்ப செலுத்த விஷாலுக்கு உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் கடனை திரும்ப செலுத்தவில்லை என தன் மீது லைகா நிறுவனம் அவதூறு பரப்புவதாக விஷால் குற்றச்சாட்டை முன்வைத்து இருக்கிறார். லைகா நிறுவனத்தை தவிர வேறு எந்த நிறுவனத்திடமும் கடன் பாக்கி வைக்கவில்லை என்றும் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? தங்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை திரும்ப செலுத்த விஷாலுக்கு உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் கடனை திரும்ப செலுத்தவில்லை என தன் மீது லைகா நிறுவனம் அவதூறு பரப்புவதாக விஷால் குற்றச்சாட்டை முன்வைத்து இருக்கிறார். லைகா நிறுவனத்தை தவிர வேறு எந்த நிறுவனத்திடமும் கடன் பாக்கி வைக்கவில்லை என்றும் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கடனை திருப்பி செலுத்தவில்லை என கூறி தனக்கு எதிராக லைகா நிறுவனம் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாக நடிகர் விஷால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடமிருந்து 21,29,00,000 ரூபாய் கடனை பெற்றார். இந்த கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகையை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களும் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறி ஈரமே வாகை சூடு படத்தை வெளியிடுவதாக விஷால் பட நிறுவனத்திற்கு எதிராக லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் 15 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யவும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை இரு நீதிபதிகள் அமர்வும் உறுதி செய்தது. இந்த நிலையில் பிரதான வழக்கு இன்று நீதிபதி PT ஆஷா முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது விஷால் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என லைகா நிறுவனம் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் தனக்காக பட வாய்ப்புகளை தடுக்க நினைப்பதாகவும் குற்றம் சாட்டியதுடன் லைகா நிறுவனத்தை தவிர வேறு எந்த நிறுவனத்திடமும் கடன் பாக்கி வைக்கவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தமக்கு செலுத்த வேண்டிய GST பாக்கியை லைகா நிறுவனம் செலுத்தவில்லை எனவும் அதற்காக அவரது சொத்துக்களை முடக்க கோரி வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.